நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி நல்ல கரங்களை தட்டி நல்ல ஆண்டோட மகிமைப்படுத்தி நல்ல உற்சாகமா நம்ம பாடி கர்த்தரை உயர்த்தி நம்ம பாடணும். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தார். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஒரு முறை கூட பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி ஆமப்பா. நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி நிறைவுடன் சொல்கிறோம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டே. புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி ஆமப்பா. நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். எந்த ஒரு காரியமாயிருந்தால் கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கர்த்தர் கம்பீரத்தோடு அறுக்க செய்வார். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். பாடுங்க. ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்ற
மாற்றி விட்டீர். கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். நன்றி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளு. ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யோ. ஜெபமே ஜீவ, ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். 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 ஊக்கத்துடனே ஓர்முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கிட்டும்படிக்கு கிருபை சாயோ. ஜெபமே ஜீவ, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவ, ஜெபம் ஜெய, 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 ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவ,
ஜீவன் ஜெபம். Oh yes Lord. தீர்க்கே இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடு. சலிப்பில்லாமல் உந்தன் பாத கடைசி மட்டும் காத்திருப்போம். ஒரு முறை கூட இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடு. உந்தன் பாத கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம். ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவேன் நான் எந்த தொனியால். நல்ல வாய்களை திறந்து உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார்.
கர்த்தரே என் பெலே, எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் சோத்திரம். கையை தட்டி ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, அளிப்பவர். ஓத்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஓத்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி சோத்திரம். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி உண்மையுள்ள இருதயத்தோடு பாடுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுங்க. அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தொனித்திடுதே, என் இயேசு ராஜா வருகிறார், வந்திடுவாரே. அந்த நாள் மிக சமீபம், சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடுவார். தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட எக்கால சத்தம் வானில் தொனிக்க போகிறது. ஆண்டவராக இயேசுடைய வருகை இந்த உலகத்தில் 3வது உலக போர் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலக போர் வந்தால் பாதி மக்கள் கூட தாங்குவாங்களான்னு தெரியல. அவ்வளவு அணுகுண்டுகள், பயங்கரமான காரியங்கள். கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். ஆண்டோடைய வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படணும். கொடிய காலங்கள், மிகுந்த உபத்திரவத்துக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், விழித்திருங்கள், எப்பொழுது ஜெபத்தில் விழித்திருங்கள்,
பரிசுத்தமாய் வாழுங்கள். மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் இருங்கள். ஒரு மூத்த ஊழியக்காரர் முன்னால் போய் நிற்கிறதுக்கே நம்ம எவ்வளோ பயப்படுவோம். ஆனால் வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவருக்கு முன்பதாக நாம் போய் நிற்க வேண்டும். அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக. இந்த பாடலை உண்மையாக பாடி இந்த வார்த்தைகள் நமக்கு ஒரு செய்தியாக வருகிறது. இந்த வார்த்தைகளை உணர்ந்து நம்ம பாடலாமா? எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே சேர்ந்திடவே. அந்த நாள் சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினோ வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. வானமோ வல்லவர் வாக்குத்தம் மாறிடாரே. தேவதூதர் தேவன் அவரை தரிசிப்போமே. நேரத்தில் மாறிடுவோ அவரும் சேர்ந்திடுவோ. கண்ணீர் கவலை அங்கே இல்லை. தாமே வெளிச்சமாவா. கண்ணீர் கவலை அங்கே இல்லை. தாமே வெளிச்சமாவா. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்தம் பாடுங்க. கால சத்தம் வானில் தோனித்திடவே இயேசு மராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். நாம் அறியோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார்.
ராஜனை வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, யாவரும் சேர்ந்திடவே. தேவையின் கால வானில் முழங்க, தேவையின் கால வானில் முழங்க. கால சத்தம் வானில் இயேசு ராஜனை வந்திடுவார். கால சத்தம் வானில் இயேசு ராஜனை வந்திடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல உற்சாகமா இயேசுவே வாரும், மாரநாதா சீக்கிரம் வாரும். நல்ல வாய்களை திறந்து மாரநாதா இயேசுவே சீக்கிரம் வாரும். வருகைக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு மணவாட்டி சபையாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகை மிக 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 சமீபமாய் இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கும்படி நான் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறப்பா, என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் வாழும்போது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பவர்களாக வாழ தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர், ஒரு தாய் தேற்றுவது போல். வாய்களை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, பாவ சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya. மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் நேரம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவருக்கு எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போமா? ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிற இந்த சத்தம் போதாது. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் ஆராதனையில பங்கு பெறுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே, நீங்க வழி நடத்துங்கப்பா, நீங்க வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அந்த தேவாதி தேவனுக்கு எல்லார கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? இம்மட்டும் கைவிடாத தேவன் இனியும் கைவிட மாட்டாரே. எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவர், இம்மட்டும் வழி நடத்துகிற தேவன் இனியும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே, கரம் பிடித்து நடத்துகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை விட்டு விலகாத தேவனே உமக்கு நன்றி அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களுக்கு தாயை போல தகப்பனை போல எங்களை வழி நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் குறைகளை எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த கடைசி நாட்களுக்குள்ள நாங்கள் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கைவிடப்பட்ட ஜனமா இல்லாதபடிக்கப்பா ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்கிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரத்துல கேளுங்க. இந்த உலக காரியத்திற்கென்றே முக்கியத்துவத்தை கொடுக்காதபடிக்கப்பா, உலகத்திற்கென்றே எல்லாவற்றையும் ஆண்டவரை ஓடி திரியாதபடிக்கப்பா, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர இன்னும் அதிகமாக இடத்துல ஓடத்தக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. ஜெபிங்க, வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இனியும் காலம் செல்லாது என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் காணத்தக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ஹalleluya 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 ஹalleluya. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்க தேவன் கிருபை செய்வீராகப்பா, கிருபை செய்வீராகப்பா, கிருபை செய்வீராகப்பா. ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களை ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிப்பீராகப்பா. இந்த வாரத்துல ஆண்டவரே எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை கர்த்தாவே எங்களுடைய கரங்களை பிடித்து நீங்க நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய பாதையில ஆண்டவரே அப்பா நீர் காட்டும் வழியிலே நாங்கள் நடக்கத்தக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே இந்த கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கப்பா. எங்க சுய பலத்தால் அல்ல ஆண்டவரே, எங்க சுய முயற்சினால் அல்லப்பா, எங்களுடைய சுய இஷ்டத்தினால நாங்கள் நடந்து போகாதபடிக்கப்பா ஆண்டவரே எங்களுடைய கரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவர்களெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்துகிறீர்களோ தேவன் அவர்களுடைய கரங்களை பிடித்து வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த வேளையில ஆண்டவரே எங்களுடைய கரத்தை நாங்கள் உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே உம்மோடு கிட்டி சேருகிறவர்களாய் காண தேவன் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த வாரத்துல நடக்கிற ஜெபங்கள்ல பங்கு பெறுகிற பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே சுகவீனத்துல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான செல்வி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சுகப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே ஆபரேஷன் நல்லபடியா முடிய தேவன் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அருமையான சமய ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஆண்டி கூட நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. இன்னும் பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்ப்ப ஸ்திரீகளுக்காக
பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற வேளையில நல்ல பிரசவத்தை நீ கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சபையில நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே எல்லா நன்மையான காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகள் மேல உம்முடைய கரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விபத்துகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுவோமா, எல்லா விபத்துகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு மேல தெளிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தொடர்ந்து நீர் ஆளுகை செய்வீராக. இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் அபரிதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. இரண்டாம் ஆராதனையும் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. வர வேண்டிய ஆத்துமாக்களை துரிதமாய் நீர் எல்லா ஆண்டவரே ஆராதனைக்கு நீர் அழைத்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் வேத வசனத்திலிருந்து ஆண்டவருடைய வருகைக்குண்டான ஒரு சில காரியங்களை சொல்லலாம் என்று நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இந்த காரியத்தை என் உள்ளத்தில் ஏவினார். கடந்த நாட்களில் இந்த உலக சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் யுத்தங்கள், பயங்கரமான சம்பவங்கள், இன்னொரு பக்கம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை குறித்து அதிகமாக இந்த நாட்களில் பேசப்படுகிறது. அதை உண்மையாய் கவனிக்கிறவர்களுக்கு தெரியும். உண்மையாகவே வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு ஆவியானவர் அநேக காரியங்களை இந்த நாட்களில் நமக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, தயவு செய்து யாரும் தூங்காதீங்க. நல்ல உற்சாகமாக மெளிச்சிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இனி சம்பவிக்க போகிறவைகள் ஆண்டவராக இயேசு கிட்ட கடைசி காலத்தின், இறுதி காலத்தின் எப்படி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும், உம்முடைய வருகை எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவராக இயேசு அநேக காரியங்களை சொன்னார். அந்த அநேக காரியங்களை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவானாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்களை இங்கே பார்க்கிறோம். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்கள், அதுக்கப்புறம் மனுஷகுமாரனுடைய வருகை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவுடைய வருகை முதலாவது சம்பவங்கள், அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வருகை. இது ரெண்டும் சேர்ந்து நடக்கும். நீங்கள் எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணி விழித்திருங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்களும் நானும் வாழுகிற காலங்கள் கடைசி காலங்கள். இந்த காலங்களிலே நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார், சீக்கிரம் வருகிறார், சீக்கிரம் வருகிறார் என்று சொல்லி பல ஆண்டுகளாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். பாருங்க, லூக்கா 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஹல்லேலூயா. லூக்கா 21:9 நாம் வாசிக்கலாம். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது ஹல்லேலூயா, பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. யுத்தங்களையும்
கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும்போது பயப்படாதிருங்கள். இப்பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியுமா உங்களுக்கெல்லாம்? உலகத்தில் யுத்தம் நடந்துட்டுருக்கு, பெரிய யுத்தம். போனாக்கு தெரியுமா? யாருக்கும் நடக்குது? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். பாருங்க, இந்த பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் கடைசி நாட்களிலே இஸ்ரவேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இஸ்ரவேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இஸ்ரேல் செய்கிறது இப்போ கரெக்டாக தப்பான்றது நம்ம பேச்சல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள், தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிறது என்பதுதான் முக்கியம். யுத்தத்திலே நாம் எந்த பக்கமும் சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் யுத்தத்தை விரும்புகிறவர்கள் அல்ல. எதை விரும்புகிறவங்க? சமாதானத்தை விரும்புகிறவர்கள். ஸோ இந்த நாளில் யுத்தம் நடக்கிறது என்ற போது நமக்கு வேண்டியது எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் முக்கியமான காரியம். ஆனால் அதற்கு மேலாக நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய ஆண்டவர் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை நாம் அறிய வேண்டும், சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்பொழுது நடக்கிறது எதுவும் ஆண்டவருக்கு ஒரு அதிர்ச்சி கிடையாது. நமக்கு பார்க்கும்போது என்னடா அது இப்படி நடக்குது, என்ன இவங்கெல்லாம் இந்த மாதிரி யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறாங்க, பயங்கரமான யுத்தத்தில் பயங்கரமான போரில் ஈடுபடுறாங்க நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. ஆண்டவருக்கு இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி கிடையாது. ஏனென்றால் கடைசி காலத்தில் இதெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்மளும் இதை குறித்து நம்ம ரொம்ப ஐயோ இப்படி நடக்குது, ஐயோ இப்படி பண்ணுறாங்களே, உண்மைதான். ஆனால் இதெல்லாம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த நடக்கிற சம்பவங்களுக்கு நடுவிலே ஒரு காரியம் நடக்கும், ஆண்டோட வருகையும் இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. அது ஒரு பகுதி. கடைசி காலத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகள், இதில் தப்ப வேண்டும் என்றால் கர்த்தருடைய பாருங்க, உலகம் தழுவிய கொள்ளை நோயை நாம் தாண்டி வந்துவிட்டோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி கொள்ளை நோய்கள், கொரோனா வைரஸ் என்று சொல்லி 2 வருஷம் உலகம் முழுசும் லாக்டவுன் போட்டு பயங்கரமான காரியங்களை போட்டு மனுஷனை போட்டு பயங்கரமான, எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், எத்தனையோ பேர் வேலை இழந்தார்கள், எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி கொண்டார்கள், எத்தனையோ பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அது ஒரு பகுதியில் நடந்தது. வசனம் சொல்லுது, இதெல்லாம் பார்க்கும்போது ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள். நோவாவின் காலத்திலே வெள்ளம் வரும் வரை ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தது போல மனுஷகுமாரன் வரும்போதும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மனம் திரும்ப வேண்டும். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அளிக்கிற தேவன் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, வாசிங்க, லூக்கா 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். ஹல்லேலூயா. ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஒரு பக்கம் இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் அவர்களை கூட்டி சேர்த்தார். 2000 ஆண்டுகள் சிதறப்பட்டு போன தேசத்தை கர்த்தர் மீண்டுமாக சேர்ப்பேன் என்று சொன்னார். பாருங்க, வாசிக்கலாம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்கள். நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசுவை யூதர்கள் கல்வாரி சிலுவையிலே அறைந்த பின்பு, பாருங்க, இந்த நாட்களில் முடிவின் சம்பவங்களை குறித்து தான் நான் உங்களோட சொல்றேன். இஸ்ரவேல் ஜனம் 2000 வருஷம் சிதறடிக்கப்பட்டார்கள். உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே கிடையாது.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், முடிவு காலத்திலே நான் உங்களை மீண்டுமாக கூட்டி சேர்ப்பேன். ஹல்லேலூயா. 1948 ஆண்டிலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அவர்கள் 90 லட்சம் மக்களாக கூடியிருக்கிறார்கள். பாருங்க, வாசிங்க. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. உலக நாடுகள் எல்லாம் சொல்றாங்க, இஸ்ரேலுக்கு நாடு கொடுக்க கூடாது. அந்த நாட்டில் பாலஸ்தீனர்கள் இருந்த பகுதி, அது இஸ்ரேல் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் என்று சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசங்களும் அதை அங்கீகரிக்க மாட்டேங்கிறது. ஐநா சபையில் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாடுகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களை புற ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்தும் சேர்த்து உங்களை சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம இஸ்ரேல் நாடு செய்கிற குண்டு போடுகிறது, யுத்தம் செய்கிறதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. யூதர்கள் இன்னும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் ஆபிரகாமின் சந்ததியாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் யூதர்கள் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் உலகத்தின் சம்பவங்கள், முடிவின் சம்பவங்களை குறித்து பார்க்கும்போது இஸ்ரவேலை நாம் கவனிக்காமல் விட முடியாது. கவனித்துதான் ஆக வேண்டும். அங்கே நடக்கிற சம்பவங்கள் பாருங்க. இன்றைக்கும் பாருங்கள், வெளிநாடுகள்லேருந்து எல்லாம் எங்கே திரும்பி வராங்க தெரியுமா? இதெல்லாம் இஸ்ரேலில் இறங்குறாங்க. பல நாடுகளிலிருந்து திரும்பி வருகிறார்கள். அவங்களுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுவாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவர்களுக்குள்ள அந்த யூதர்களுடைய அந்த டிஎன்ஏ இருந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற எங்கே இருந்தாலும் அவங்க அந்த ஊரில் செட்டில் ஆயிடலாம். இஸ்ரேல் நாடு மிகவும் இப்பொழுது செழிப்பாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று நினச்சி எல்லாரும் வந்தாங்க. பார்த்தா இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன வந்துருச்சு? சத்தமாக சொல்லுங்க, யுத்தம். பாருங்க, ஒவ்வொரு ஃப்ளைட்டில் இறங்குறாங்க, ஒவ்வொரு தேசத்திலேருந்து இறங்குறாங்க. எல்லாரும் இறங்கி அந்த தேசத்துக்கு வருகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் உங்களை புற ஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலும் இருந்து சேர்த்து உங்களை சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. ஆனால் இது தேவனுடைய திட்டம். ஆனால் மனிதர்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படிங்க பாலஸ்தீனர்கள் இருந்த இடத்துல எல்லாரும் ஆக்கிரமித்து கொள்ளுகிறார்களே, இது எப்படி அதை நம்ம அனுமதிக்க முடியும் என்று சொல்லி சுற்றி உள்ள நாடுகள், முக்கியமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக, எசேக்கியேல் 38:18 இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில், கோகு என்றால் இப்பொழுது இருக்கிற வேதாகம அடிப்படையிலே ரஷ்யா. என்ன நாடு? சத்தமாக சொல்லுங்க, ரஷ்யா, கோகு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் 18 1 2 வசனம் 3 வசனத்தை எல்லாம் நம்ம வாசிக்கும்போது என்னென்ன பாருங்க. கோகு என்றால் ரஷ்யா, மேகாக் என்று வேதத்தில் அதே அதிகாரத்தில் போட்டிருக்கு. மேகாக் என்றால் மங்கோலியா என்றால் சைனா, வடகொரியா எல்லாம் அந்த சைனீஸ்காரங்க, இவங்க எல்லாம் ஒரு கூட்டம். இன்னொன்று பர்ஷியா என்றால் ஈரான் தேசம். பர்ஷியானா எது? ஈரான் தேசம். இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் என்னது? யுத்தம் நடந்துட்டுருக்கு. அப்புறம் புட் என்று சொல்லி எகிப்து, லிபியா, இப்படிப்பட்ட எல்லா தேசங்களும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக
வரும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்றும் என் உக்கிரம் என் நாசியிலே ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது தேவனுடைய கோபாக்கினையின் காலம். இந்த உலகத்தை தேவன் நியாயம் தீர்ப்பதற்கு தன்னுடைய செயல்பாடுகளை ஆண்டவர் தொடங்கிவிட்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நியாய தீர்ப்பு. சத்தமா சொல்லுங்க, நியாய தீர்ப்பு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். ஏன்னா நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியிலே ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க 19வது வசனம். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம். கர்த்தர் அவர்களை ஒன்று கூட்டி சேர்த்தார். அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் பயங்கரமான செழிப்புள்ள தேசமாய் மாறி இருக்கிறது. அவர்களுடைய செழிப்பை பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்படியே ஹை பில்டிங்ஸ் கட்டி பெரிய லெவலில் போய் உலக அளவில் செழிப்பாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த தேசத்தில் எல்லா பாவங்களும் இருக்கிறது. ஓரினை செயற்கை அங்கீகரிக்கிறார்கள். எல்லா அருவருப்புகளும் இருக்கிறது. அந்த தேசத்தில் கர்த்தர் அவர்களை பாதுகாத்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சிட்சை தண்டனை இந்த நாட்களில் கர்த்தருடைய கோபம் இறங்குகிறது. பாருங்க, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி. வசிங்க. என் பிரசனத்தினால் சமுத்திரத்தின் மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியில் மிருகங்களும் தரையில் ஊறும் சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள சகல நரஜீவன்களும் அதிரும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் கொடிய காலங்களில் யுத்தம் வரும்போது என்ன நடக்கும்? பயங்கரமாக ஆகாயத்து பறவைகளில், வெளியில் உள்ள மிருகங்களில், தரையில் ஊறும் பிராணிகளில், தேசமெங்கும் சகல நர ஜீவன்களும் அதிரும். வாசிங்க. பர்வதங்கள் இடியும் செங்குத்தானவைகள் விழும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? செங்குத்தா என்ன கட்டி வச்சிருக்காங்க தெரியுமா? பெரிய பெரிய பில்டிங், 80 மாடி, 100 மாடி, 90 மாடி கட்டிடங்கள், பர்வதங்கள் போல பெரிய பெரிய மலைகள் போல பெரிய பெரிய கட்டிடங்கள். நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்க, பெரிய பெரிய காரியங்கள். இவைகள்லாம் என்ன ஆகுமா? விழும், இடிந்து விழும். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மதில்களும் தரையிலே விழுந்து போகும் என்றும் என் எரிச்சலினாலும் என் சினத்தின் அக்கினியினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கிற கடைசி காலத்தின் சம்பவங்கள் பாருங்க. இந்த நாட்களில் நடக்கிற காரியங்களை பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த அணு ஆயுதம் இது பாருங்கள், இந்த ஒரு இதுக்கு பேர் மிசைல். இப்போ நடக்கிறத தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஈரான் 30,000 செய்து வச்சுருக்காங்களாம். எத்தனை செய்து வச்சுருக்காங்க? 30,000. இந்த ஒன்று இந்த ரூம் சைஸ் இருக்குமா, 12 மீட்டர் அப்படின்னா 36 அடி. உள்ள நிறைய குண்டுகளெல்லாம் போட்டு இங்கே ஆன் பண்ணி விட்டாங்கன்னா 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் போய் இங்கேருந்து டெல்லி தூரம் 2,000 கிலோமீட்டர் தூரத்தை 12 நிமிஷத்தில் போயிடும். எத்தனை நிமிஷம்? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் 2,000 கிலோமீட்டர் தூரம். இதை இங்கேருந்து ஆன் பண்ணி விட்டாங்கன்னா 12 நிமிஷத்தில் போய் இது இந்த 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் போய் ஒரு இடத்துல போய் விழுந்தால் என்ன ஆகும்? உள்ள ஃபுல்லாக என்ன இருக்குது? குண்டுகள்.
பயங்கரமான குண்டுகள் வந்து போய் அங்கே விழுந்து வெடித்து ஒரு எல்லையே பாதிக்கப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான், மனுஷன் செய்திருக்கிறானாலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தை நான் ரொம்ப அனுபவிக்க போகிறேன், நான் ரொம்ப இப்படி இருக்க போகிறேன், அப்படி இருக்க போகிறேன், இன்னும் நான் அந்த உலகத்தில் நான் இன்னும் எவ்வளோ சாதிக்க வேண்டியது இருக்கிறது, எல்லாம் இருக்கட்டும். தேவ திட்டம்தான் இந்த உலகத்தில் நிறைவேறும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவருடைய வருகை மிக 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 சமீபம். இப்போது சைனா சொல்கிறான், நான் உனக்கு சப்ளை பண்ணுறேன்ப்பா. ரஷ்யா சொல்கிறான், நான் உனக்கு கூட நிற்கிறேன். இந்த பக்கம் அமெரிக்கா, ஜெர்மனி எல்லாம் இவன் இந்த பக்கம் நான் நிற்கிறேன். எதற்கு இதெல்லாம்? எதற்கு அடையாளம் என்றால் ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. வாசிக்கலாம், வாசிங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்கள் மீட்பு என்றால் சபையுடைய மீட்பு, சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்கால வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மராஜனே வந்திடுவார். ஹல்லேலூயா. இதெல்லாம் சம்பவிக்க இன்னும் கொடிய காலங்களுக்குள்ள கடந்து போகும்போது ஆண்டவருடைய வருகையும் இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். இவைகள் சம்பவிக்க தொடங்கின போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிளில் எதுவுமே ஒரு டைம் கொடுக்கல. இந்த தேதியில் இந்த நாளில் இத்தனை மணிக்குன்னு சொல்லலை. ஆனால் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் நாடாகவே இல்லை, இப்பொழுது அது ஒரு நாடாக மாறிவிட்டது. ஒரு பெரிய வல்லரசு நாடாக காணப்படும் போது சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகும் என்று சொல்லி எல்லா தேசங்களிலிருந்தும் அவர்கள் வரும்போது யுத்தம் ஆரம்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி இப்படியாக எல்லா தேசங்களும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கின போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்களை தலைகளை உயர்த்துங்கள்னா என்ன? ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுங்க, மணவாட்டி மணவாளனை நோக்கி எதிர்பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். வாசிங்க. அப்பொழுது 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், கடைசி காலத்தில் என்ன நடக்குங்க? எருசலேமை சுற்றிலும் என்ன பண்ணுவாங்க? சேனைகள் வருவாங்க, அதை அழிக்கும்படியாக
வருவார்கள். வாசிங்க 21வது வசனம். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் அரசாங்கங்களுடைய அறிவிப்பெல்லாம் பார்த்தீங்களா? ஊரையே காலி பண்ணிடுங்க. உங்களுக்கு உயிர் முக்கியமா, பொருள் முக்கியமா, வீடு முக்கியமா, நீங்களே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. நேற்று போன வாரம் இஸ்ரேல் அறிவிப்பு கொடுத்தாங்க. டெஹரான் பட்டணத்தை விட்டே எல்லாம் காலி பண்ணி ஓடி போயிடுங்க, பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், பட்டணத்துக்கு நாங்கள் குண்டு போட போகிறோம். ஈரான் சொல்லிட்டான், எருசலேமை விட்டு நீங்கள் எல்லாம் காலி பண்ணி போங்க, டெல் அவீவ் மாகாணத்தை விட்டு காலி பண்ணி போயிடுங்க. பாருங்க, அப்பொழுது யூதேயாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போகவும் எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும் நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்திற்கு பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். ஏன்னா நகரத்தில் தான் என்ன இருக்கும்? மெயின் ஆஃபீஸ் இருக்கும். ஏன்னா அங்கே தான் குண்டு போடுவாங்க, அங்கே தான் என்ன பண்ணுவாங்க? தாக்குதல் நடத்துவாங்க. நீங்கள் நகரத்தை விட்டு எங்கே போயிடுங்க? பட்டணத்தை விட்டு வெளியே போயிடுங்க. பாருங்கள், இதெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால், நமக்கு வேண்டியது இதிலிருந்து நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நீங்களும் நானும் ஆண்டுடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. வாசிங்க, ஆண்டவராகிய இயேசு இதை மத்தேயுல 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கள். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு சொல்றாரு, கடைசி காலத்தில் என்னெல்லாம் சம்பவிக்கும்னு சொல்லும்போது அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். நான் இதை மெயினாக இஸ்ரேல் நாட்டு சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அடுத்த மாதத்தில் நம்ம அதிகமாக சில நாட்கள் ஜெப நாட்களாக வைத்து கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து நாம் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். சபையார் அனைவரும் வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். ஹல்லேலூயா. வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வேதத்தில் தானியேல் கடைசி காலத்தை குறித்து எழுதி இருக்கிறார் தீர்க்க தரிசனமாய். எசேக்கியேல் தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்கிறார். சகரியா தீர்க்க தரிசனமாய் எழுதியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தானியேல் என்ன சொல்லியிருக்கிறார்? தானியேல் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பாருங்க, அதுக்கு முன்பதாக 6வது வசனம். அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு ஒரு சில நாட்களுக்குள் எருசலேம் புற ஜாதிகளாலே பிடிக்கப்பட்டார்கள். அங்கே இருந்த தேவாலயத்தை ஒரு கல் விடாமல் இடிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுடைய வருகையின் கடைசி நாட்களில் நல்ல கவனிங்க 2000 வருடமாக முதலாவது ஆலயத்தை சாலமோன் தேவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சாலமோன் கட்டினார். அதற்கு பின்பு தானியேலின் காலத்திலே பாபிலோனிலே சிறைப்பட்டு போனவர்கள் மீண்டுமாக வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் அந்த காலத்திலே அந்த தேவனுடைய ஆலயம் எருசலேம், அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. இன்னும் 2000 வருஷம் ஆச்சு, இன்னமும் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்ட நிலைமையிலே தான் இருக்கிறது. ஆனால் தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தை பாருங்கள் என்று, சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இப்பொழுது நடக்கிற காரியத்தை நான் உங்களுக்கு
காட்ட விரும்புகிறேன். வாசிங்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா அறியணும். உலகத்தில் நடக்கிறது என்னலாம்னு நல்லா அறியணும், அப்புறம் உணர்ந்து கொள்ளணும். தானியேலுடைய தீர்க்க தரிசனத்தில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு? நாட்டில் என்ன நடக்குது நீ அறிந்து கொள். அதுக்கப்புறம் நீ உனக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் வரணும். என்ன அறிந்து கொள்ளணும்? வாசிங்க. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். எருசலேமை என்றால் எருசலேமையும் அதில் உள்ள தேவாலயத்தையும் திரும்பி கட்டும் காலம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு யூதர்கள் எல்லாரும் உலகத்திலேருந்து பல இடங்களிலிருந்து வந்துட்டாங்க. நமக்கு இன்னும் தேவாலயமே கட்டப்படலையேன்னு சொல்லி இப்போ எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவாலயம் கட்டுவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து 3வது முறையாக தேவாலயம் கட்டப்படுவதற்கு எல்லா ஆயத்தங்களையும் ஒலிவ மலையிலே ஆரம்பித்து விட்டார்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த ஃபோட்டோ போடணும்னு நினச்சேன். அவர்கள் பலி செலுத்துவதற்கு ஆடுகள், செம்மறி ஆடுகள், அதை கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் தேவாலயத்தில். அதுக்குன்னு ஸ்பெஷலாக பலி செலுத்துகிறதற்கு ஆடுகள் உண்டு. அந்த ஆடுகளை வளர்ப்பதற்கும் எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டு விட்டது. அதற்கும் எல்லா காரியங்களும் ஒழுங்காகிவிட்டது. எருசலேமை தலைநகரமாக அறிவிப்பதற்கு யூதர்கள் மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே 3வது முறையாக தேவாலயம் கட்டுவதற்கு எல்லா ஆயத்தங்களும் செய்யப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை எப்போமோ இருக்க போது, இன்னும் ரொம்ப நாள் ஆக போது தயவுசெய்து நினைக்காதீங்க. இந்த சம்பவங்களெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும்போது நடுவில் தான் நம்முடைய மீட்பு வரும், ஆண்டுடைய வருகையும் இருக்கும். நம்முடைய மீட்பு என்றால் இந்த கொடிய உலகத்திலிருந்து வரப்போகிற இன்னும் பயங்கரங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள தேவன் சபைக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி, கொடிய காலங்கள், பயங்கரமான யுத்தங்கள், பயங்கரமான காரியங்கள் வருகிற வாரத்தில். இது இஸ்ரவேலுக்கு நடக்கிற காரியங்கள், ஆனால் உலகத்துக்கு நடக்கிற காரியங்கள் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதை குறித்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நான் வருகிற வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆனால் பாருங்க, வாசிங்க தானியேல் 9:25 வாசிங்கள். இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால். இது தானியேலுடைய தீர்க்க தரிசனம். அவர் சொல்றாரு, நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். எருசலேமை சுற்றி உள்ள வீதிகள், சுற்றி உள்ள செவுறுகள், அலங்கங்கள் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். கொடிய காலங்கள், பயங்கரமான யுத்தங்கள், பயங்கரமான காரியங்கள்லாம் நடக்கும்போது ஒரு பக்கம் யுத்தம், பயங்கரமான காரியங்கள் நடக்கும், இன்னொரு பக்கம் தேவாலயம் கட்டும் பணியிலே அவர்கள் இறங்குவார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போனது. சாலமோன் காலத்தில் கட்டின ஆலயம், அதுக்கப்புறம் தானியேலின் காலத்தில் கட்டப்பட்ட ஆலயம், இதெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறதே, நம்ம மீண்டும் கட்டணும்னு சொல்லி அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் நடக்கும். அப்பொழுது இதெல்லாம் என்ன, எதற்கு அடையாளமா? ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 36:19. எசேக்கியேல் 36:19. அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போகப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக நேசித்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு என்னுடைய சொந்த ஜனம்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசுவையே அவர்கள் கல்வாரி சிலுவையிலே அடித்து அவரை அறைந்த பின்பு, இது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும், இந்த பாவம் என் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலே வரட்டும் என்று சொல்லி
தாங்களே தாங்களுக்கென்று ஆக்கினையை வரவேற்று கொண்டது நிமித்தம் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்ட பின்பு கர்த்தர் அவர்களை ஒன்று சேர்த்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் வேதத்தில் நடக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில காரியங்கள், என்னென்ன காரியங்கள் என்பதை நான் வருகிற நான் அடுத்த வாரத்தில் நான் இன்னும் சொல்கிறேன். ஆனால் ஒன்று தான் நமக்கு நல்லா தெரியணும், ஆண்டுடைய மனுஷகுமாரனுடைய வருகை நமக்கு ரொம்ப முக்கியம். என்னென்னா ஆண்டுடைய வருகை தான் ரொம்ப முக்கியம். அந்த வருகையிலே ஒருவரும் கைவிட்டு படவிடக்கூடாது. ஒருவரும் கைவிட்டு படவிட்டு விட்டால் அதை விட கொடூரம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டுடைய வருகையில் நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது. இவ்வளவு சம்பவித்தது, இனி சம்பவிக்க போகிறது ஆண்டுடைய வருகை தான். இவ்வளவும் பைபிளில் சொன்னது தீர்க்கதரிசனங்களாக நிறைவேறி இருக்குன்னா ஆண்டுடைய வருகையின் தீர்க்கதரிசனம் நிறைவேறாமல் இருக்குமா? நிச்சயம் நிறைவேறும். ஆண்டுடைய முதலாம் வருகை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொல்லி. அந்த பிறப்பும் நடந்தது. எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்றதை நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் வாசிங்க. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக, மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, சன் ஆஃப் மேன், இந்த உலகத்தில் அவர் யோசேப்புடைய குமாரனாய் பிறந்தார். அதனால் மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிறார். அவர் தேவகுமாரனும் கூட. மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம எல்லாம் நிற்கணும். நியாய தீர்ப்பில் நம்ம நிற்கணும். யோசித்து பாருங்க, அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு முன்பதாக நிற்கும் போது நம்ம சில காரியங்களை மறைச்சிடலாம். நான் செய்யலைன்னு சொல்லிடலாம், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம். ஆனால் மனுஷகுமாரன் ஆண்டவருக்கு முன்பதாக எல்லாமே, நம்முடைய வாழ்க்கை எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்கிற அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்ம எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இந்த நாட்களில் ஒரு பக்கம் பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்குது. இஷ்டம் போல வாழ்க்கை, வேத வசனத்தை புரட்டுகிற ஒரு பக்கத்தில் ஆணும் திருமணம் பண்ணிக்கொண்டு பயங்கரமான அசுத்தங்கள், அருவருப்புகள், பயங்கரமான காரியங்கள், தேவனுடைய உக்கிர கோபம் வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை வாசிங்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பத்தாவது வசனம், 11வது வசனம், 12வது வசனம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம். இப்பொழுதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, முதல் வருகை ரொம்ப அன்பான வருகை. ஒரு குழந்தையா வந்தார், நமக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார். கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கிருபையின் காலத்தின் முடிவு வந்து விட்டது. வேதத்தில் சொல்லப்பட்டபடி எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் 36, 37, இப்போ 38 வந்தாச்சு. கடைசி காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் அந்த 38ஆம் அதிகாரத்தில் அந்த யுத்தத்தில் என்னென்ன நடக்கும் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
ஆனால் நம்ம கரெக்டாக டைம் தான் நம்ம சொல்ல முடியாது. 2026 நடக்குமா, 2026 அக்டோபரில் நடக்குமா, இல்லை 27 ஆகுமா, 25லேயே நடக்குமா, நம்ம டேட்டு டைம் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் நமக்கு எதற்காக இதெல்லாம் கொடுத்திருக்கிறார்னால், இதை அறிந்து உணர்ந்து சிந்தித்து மனம் திரும்பி ஆண்டவருடைய வருகைக்கென்று சபை ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் டிவியில் பார்க்குற நியூஸு, பேப்பரில் பார்க்குற நியூஸு, யூடியூப்பில் பார்க்குற காரியங்கள், இஸ்ரவேல் ஈரான் சம்மந்தப்பட்டது உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் நமக்கு தெரியணும், ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஏனென்றால் எருசலேம் இஸ்ரவேலெல்லாம் சிதறப்பட்டு போனவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். அந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது யுத்தம் ஆரம்பித்து விட்டது. இந்த யுத்தத்திலே பயங்கரமான காரியங்கள் நடக்கப் போகிறது. அநேக அழிவுகள் வரப்போகிறது. பட்டணங்கள் சிதறப்போகிறது. இதெல்லாம் வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்களும் நான் என்ன செய்யணும்னா, நம்ம அந்த வசனம் குமாரன் கோபம் கொள்ளாமலும், வசிங்க, குமாரன் கோபம் கொள்ளாமலும். குமாரன் என்றால் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. குமாரன் பாருங்க, இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம். இது தாவீது சொன்ன தீர்க்க தரிசனம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு, நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். அப்படின்னா அவருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவருடைய பிரசனத்தில் இருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவருக்கு பிரியமாக வாழுங்க. ஆண்டவர் சொன்னபடி நடவுங்க. வசிங்க. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரைனா அந்த குமாரன்னா யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது என்பதை நாம் உணர வேண்டும். நம்ம வேலைக்கு போகிறோம், குடும்ப காரியங்களை பார்க்குறோம், படிக்க போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம். இதெல்லாம் நடக்கட்டும், ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஆண்டுடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும், பரிசுத்த மணவாட்டியாக மணவாளனாக நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கவும், ஆண்டுடைய வசனங்களை வாசிக்கவும், இந்த வேதத்தில் என்ன தேவனுக்கு பிரியமில்லாதது எதெல்லாம் சொல்லி அதெல்லாம் விட்டு விடவும், தேவனோடு நெருங்கி வாழவும், ஆண்டுடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படவும், நாம் காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வார். அவருடைய வருகையின் நாளிலே 2 பேர் மாவு அரைச்சிட்டு இருப்பாங்களாம். ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களாம், ஒருத்தர் கைவிடப்படுவாங்களாம். 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்களாம், ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. எதை குறிக்கிறது? ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். இதுவும் நடக்கும். இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம், ஆண்டவராக இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம். இந்த ஆலயத்திலே வருகிறவர்கள் யாரெல்லாம் ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆயத்தம் இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள். இதே ஆலயத்தில், இந்த ரெகபோத் ஆலயத்தில் நம்ம வருகிறவர்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், ஆயத்தமாக இல்லாதவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். பரவாயில்ல. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். அப்பொழுது 2 பேர் வயலிலே இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஒருத்தன் ஆண்டுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவான். இது ரகசிய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஒருவன் கைவிடப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் ரெண்டு கூட்டம் இருக்கிறது. ஒன்று ஆயத்தமுள்ள கூட்டம், ஒன்று ஆயத்தம் இல்லாத கூட்டம். ஒன்று பரிசுத்தமாய் வாழ்ந்த கூட்டம், ஒன்று பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்த கூட்டம். ஒன்று நீதியுள்ள கூட்டம், இன்னொன்று அநீதியுள்ள கூட்டம். இதிலே யார் பரிசுத்தமாய் இருந்தார்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வாசிங்க. 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். இயந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் என்ன நாழிகையிலே வருவார் என்று, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால், நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க, சிறியவங்க எல்லாரும் அதிகாலையில் எழும்பி கர்த்தரை தேடி, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்ப்பா, உங்களுடைய வருகைக்காக நாங்கள் எப்படி ஆயத்தமாகணும்,
கைவிடப்பட்டு போயிடக்கூடாதேப்பா, அதை விட கொடுமை எதுவுமே இல்லையப்பா. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலையும் அந்த நரகத்திலையும் அந்த முத்திரை போடுற அந்த 666 முத்திரையிலையும் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஏசப்பா எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையில் வருகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணித்தால், ஏனென்றால் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க நம்ம பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை கொடுப்பாராக. இந்த நாட்களில் நோவாவின் காலத்தில் மழை பெய்யும்னு நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியும் ஜனங்கள் உணர்வில்லாமல் இருந்தது போல மனுஷகுமாரன் வரும்போதும் இருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு சபைகள் அனலுமின்றி குளிருமின்றி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வருகைக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இதனால் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை மிக 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 சமீபம். நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். வாலிப பிள்ளைங்க இந்த நாட்களில் இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணணும், இப்போ தான் நான் வேலைக்கு போகணும், இப்போ தான் நான் இதை செய்யணும் அதை செய்யணும், இப்போ தான் நான் அதை பண்ணணும். செய்யுங்க, வேண்டான்னு சொல்லலை, அதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆனால் நம்முடைய முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, ஆண்டுடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படணும். ஆண்டுடைய வருகைக்கு அப்புறம் நம்ம இங்கே வீடு கட்டி என்ன பிரயோஜனம்? இங்கே நம்ம பணம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இங்கே நம்ம கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கொடிய காலங்கள், தேவனுடைய கோபாக்கினையின் காலத்திலே, நாம் மிகுந்த உபத்திரவ காலத்திலே நாம் சிக்கிவிடக்கூடாதே. நம் ஆயத்தமாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஏசப்பா. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஏசப்பா. உலகத்தின் நடக்கிற சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது அப்பா, உலகத்தின் முடிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வருகைக்கு எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தரின் வேளையை நாம் அறியோ, கர்த்தரின் சித்தமே செய்திடுவோ. கர்த்தரின் வேளையை நாம் அறியோ, கர்த்தரின் சித்தமே செய்திடுவோ. பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தங்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவையை காண வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையை காண வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மராஜனே வந்திடுவார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநேக வேளைகளிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி அதே நோக்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் காலங்களை புரிந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். காலத்தை புரிந்து கொண்டு தானியேல் சொல்லப்பட்டபடி அதை அறிந்து உணர்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீரமைத்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு பயப்பட்டு நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளாதபடி, உம்மேல் உண்டான அன்பின் நிமித்தம் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து
உமக்கு பிரியமாய் வாழ உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டபடி நாங்கள் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலங்களையும் சமயங்களையும் புரிந்து கர்த்தருக்கென்று நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.